அது மட்டும் இல்லை, தம்பி விஜய் 2 3 நாளாக பெரிய கூட்டத்தை கூட்டுறாரு. அவர்கிட்ட ஒன்றே ஒன்று நான் கேட்டுக்கிறேன், கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எழுதி தர்ற தம்பிக்கிட்ட கொஞ்சம் சரி பார்த்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா மீனவர்களை பற்றி ஒன்று சொல்லியிருக்கிறார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்ததற்கு பின்பு 3700 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்பே தூக்கு தண்டனையிலிருந்து 6 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் யாரும் உயிரிழக்காத அளவிற்கு பாதுகாப்பாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அதே மாதிரி நாகப்பட்டினத்தில் போய் அங்கே ரயில் தொழிற்சாலை இருந்தது, காணோன்னு ஏதோ பாவம் அவர் வசனகர்த்தாவை கொஞ்சம் மாற்றணும் அழிய சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 75,000 பெட்டி நமது பெரம்பூர் ரயில்வே தட்டி தொழிற்சாலையில் வந்தே பாரத்துக்கு செய்யப்பட்டிருக்கிறது. முதல் மெட்ரோ ரயில் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி ஆச்சு. ஆனால் இன்னைக்கு 75,000 பெட்டி அங்கே செஞ்ச மட்டும் இல்லாமல் 69 வந்தே பாரத் நம்ம இந்த ரயில்வே ஃபேக்ட்ரியில் பெரம்பூரில் ரயில்வே பட்டி தொழிற்சாலையில் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் தம்பி ஒரு அலமாட்டி காடை பற்றி சொல்கிறாரு, ரயில்வே பற்றி சொல்கிறாரு, நாகப்பட்டினத்தை பற்றி சொல்கிறாரு. ஆக அவரோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவரை கொஞ்சம் சரி பார்க்கணும். இல்லை ஒருவேளை அவருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களை மாதிரி உள்ளவங்கக்கிட்ட சரித்திரம் என்னப்பா, ஒரு 25 வருஷமாக பாலிடிக்ஸில் இருக்கிறோம், திடீர்னு ஒரு அரசியலுக்கு வந்த உடனே என்னென்னு புரியல, அதனால் தம்பிகிட்ட கொஞ்சம் எழுதி கொடுக்குற வரை சரியாக எழுதி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம்.